கைது பண்ணி காலையில் 6 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட காட்டி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ரிமாண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய அந்த அப்ளிகேஷன் அவருடைய வக்கீலுக்கு சும்மா இல்லாமல் அம்பானி அதானி 2 பேரை இழுத்து விட்டதுனால அவங்க 2 சேனல் 2 பேர் கையிலும் மிகப்பெரிய ஊடகம் இருக்கிறது. ஒருத்தர் NDTV, ஒருத்தர் நியூஸ் 18 நெட்வொர்க் இருக்குது. ஸோ இவங்க ஆல்ரெடி அவர் பேசின அன்னையிலேருந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வலதுசாரி கருத்தாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான டிஸ்கஷன் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் சில ஊடகங்களில் அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இல்லை அவங்க ஒரு அங்கே ஆன் ஸ்க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் மாதிரி உட்காந்து சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோடிக்கு எதிராக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி போடுதுன்னு கிடையாது. நம்ம ஊருக்காரங்க போடாம விட்ட நியூஸ் அவங்க போடுறாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செஞ்சுருக்கணும். இவங்கெல்லாம் அவர் ஆதரித்து போட்டதுனால அவன் எதிராக போடுறான்னு நம்ம சொல்கிற இடத்துக்கு வந்து வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிணை கிடைச்சி வெளியே வந்துட்டாரு. அடுத்து ஹேமந்த் சோரன் எப்போ வருவார்? ஹேமந்த் சோரனுடைய வழக்கை உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்திருக்கு? ஹேமந்த் சோரனுடைய வழக்கு குறிப்பாக இந்த முறை நம்ம பார்த்தோம். டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி கெஜ்ரிவாலுக்கு ஆஜராக இருந்தார். கபில் சிபில் வந்து ஹேமந்த் சோரனுக்கு ஆஜராகி இருந்தார். வழக்கு விசாரணை அப்படிங்கிறத 17ஆம் தேதிக்கு வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த டேட்டிலேயே அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிற அந்த ப்ரேயரையே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கபில் சிபில் அன்றைக்கு வழக்கை வாதாடிட்டு வெளியில் வந்து சொல்லும் பொழுது பிணை கிடச்சிரும் எப்போங்கிறது தான் கேள்வி. முடிஞ்ச வரைக்கும் அவரை இப்போ 17ஆம் தேதியே வெளியில் கொண்டு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான ஆர்குமெண்ட்ஸை வைக்க போகிறோம் அப்படின்னு கபில் சிபில் பதிவு செய்திருந்தார். நம்ம இதில் அடிப்படையில் 2 விஷயங்கள் பார்க்கணும் போது கெஜ்ரிவால் வந்து அந்த முதல்ல போட்ட மனுவில் ப்ரேயராக அவர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னா வழக்கே கைது செய்தது அப்படிங்கிறதே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது கைதை எதிர்த்த மனு. அந்த கைதுங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை சாராம்சமே. நான் பெயில் கேட்டேன்னா கைதை ஏற்றுக்கிட்டேன் ஆகிடும் அப்படின்னு கெஜ்ரிவால் கடைசி வரை அந்த ப்ரேயரில் இனிஷியல் ப்ரேயரில் அதை வைக்கலை. ஆனால் நீதிமன்றம் இதை ஒரு சிறப்பு விஷயமாக எப்படி கருதியதோ அது அப்படியே இவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத தான் கபில் சிபில் வச்ச வாதம். அப்போ மோடி வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்து தூக்கி இருக்கிறார் என்கிற ஒன்று. ரெண்டாவது இன்னொரு ஆங்கிளும் அதில் சொல்லப்பட்டது என்னன்னா, நீங்கள் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிங்க, நீங்கள் போய் சிஎம்மாக தொடரக்கூடாதுன்னு. இவர் ஏற்கனவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் அதாவது சிறையில் இருந்து கொண்டே சிஎம்மாக இருக்கலாமா, இருந்தாலும் இதை வந்து மனசாட்சிக்கே வெட்டுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2001 காலகட்டத்திலேருந்து ஐ திங்க் டான்சி நில வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லும். ஜெயலலிதாவுக்கு தான் அப்படி முத வினோதமாக தீர்ப்பு கொடுத்தார்கள். மேல்முறையீட்டுக்கு மேலே போனதை நாங்கள் ஜெயலலிதா மனசாட்சிக்கே வர்றோம்னு சொல்லி அந்த நிலத்தை வச்சுக்கலாமா வேண்டாமா, அரசு நிலத்தை வாங்கினதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை நடத்தினாங்க. மனசாட்சி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க. செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் அந்த ஒரு சார்ஜை வச்சாங்க இல்லைங்களா. அவர் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சராக இருக்கிறார், ஆவணங்களை எல்லாம் அழித்து விடுவார். அது வந்து எத்தனை வருஷத்துக்கு பழைய கேஸு. அதை தாண்டி அமலாக்கத்துறை எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றிருச்சு. நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பீங்க. பண பரிவர்த்தனை ஆவணங்களை நீங்கள் எதுக்கு மேலே அழிக்க முடியுங்கிறது இருக்குது. இத்தனை வருஷமாக வாங்கியவங்க அப்படியே அதில் பணத்தை செலவு பண்ணாமல் சீரியல் நம்பர் நோட்டு மாறாமலாம் வச்சுருக்க போகிறாங்கிறதெல்லாம் லாஜிக் இல்லாத ஒரு வாதமாகத்தான் இருக்கும். அமலாக்கத்துறை அதை பிடிச்சி தான் தொங்கிக்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ ஹேமந்த் சோரனுக்கான இது வருது. இதை ஒரு கெஜ்ரிவாலுக்கான அத்தனை விஷயங்களும் பொருந்துகிறது. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக இவருக்கு ஒரு எட்ஜும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சைட் பார்க்குறோம். ஸோ அவர் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சட்ட சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷல் கன்சிடரேஷன் நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க. இவருக்கு சஞ்சய் சிங்கை வெளியே விடும்போது அந்த 3 நீதிபதிகள் அமர்வு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் பிரசிடெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு முன்னுதாரணமாக எல்லா வழக்கிலையும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சஞ்சய் சிங்க்கு பெயில் கொடுக்கும்போது சொன்னாங்க. ஆனால் கெஜ்ரிவால் இதில் அப்படி சொல்லலை. அந்த ஆர்டரில் அது அப்படியான விஷயங்கள் குறிப்பிடப்படலை. இன்னும் சொல்ல போனால் இந்த நேரத்தில் ஏன் கைது அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பினாங்க. அதை அப்படியே கோட் பண்ணால் சோரனும் கூட இப்போ தேர்தல் முடிகிற வரை வருவதற்கான வாய்ப்பு என்பது கைகூடி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வந்து எலக்டோரல் பாண்டில் ஆரம்பித்து இன்னைக்கு நியூஸ் கிளிக்கோட எடிட்டரை வந்து விடுதலை பண்ணது வரைக்கும் அதிரடியாக பல தீர்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. அது ஆத்மியுடைய தலைவராக என்டி ரபேல் கொடுத்தா இருக்கட்டும். இப்போ மோடி அரசாங்கம் குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய அப்ரோச் கடந்த சில நாட்களில், அதாவது கடந்த ஒரு மாதங்களுக்குள்ள மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு?
உச்சநீதிமன்றம் அப்படி ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாமாங்கிற கேள்வியில் எனக்கு 2 நிலைப்பாடுகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் மோடி அரசுக்கு எதிராக இன்னைக்கு சகல கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் செயலற்று போய் அல்லது அவர்களுடைய காலடிக்கு போன கட்டத்தில் உச்சநீதிமன்றம் பேசுவது என்பதை எங்கிருந்தோ ஒரு எதிர்குரல் அல்லது இவங்களுக்கு பதிலடி வர்றதுங்கிறதே நம்ம கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆக்சுவலாக இதுவே மோசமானதோ அப்படிங்கிற ஒரு பார்வை. ஏன்னா நீங்கள் கெஜ்ரிவாலுக்கு ஸ்பெஷல் இது எடுக்கிறீங்கல்ல, அது அவருக்கு முன்பாக கைதானவர் தான் ஹேமந்த் சோரன். அப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை ஏன் நம்ம பொறுத்தலைங்கிற கேள்வி வருது. நான் இந்த ஒரு வழக்கம் மட்டும் எடுத்துக்கல. உங்களுக்கு பீமா கோரேகானில் இன்றைக்கி ஒருத்தவரை விடுவிக்கிறாங்க. பலரும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் குன்றி வீட்டிலேயே இருந்துக்கிட்டே வீட்டு சிறையில் தான் இருக்கிறாரு. இப்படி பீமா கோரேகான் நடந்து இவ்வளவு ஆண்டுகளாக அதில் பாதிக்கப்பட்டவர்களிருந்து அத்தனை பேருக்கும் வழக்கில் எந்த ப்ரொசீடிங்ஸும் நடக்காமலே உள்ளே வச்சுருந்ததுக்கெல்லாம் நீதித்துறையினுடைய ஸ்பீடு என்னவாக இருக்குது? உமர் காலிதினுடைய பெயில் எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு? அது கிட்டத்தட்ட 1000 நாள் ஏற்கனவே கடந்துருச்சு. வெற்றிகரமான 1500வது நாளுக்காக பெயிலுக்காக காத்திருக்கிறாருன்னு நம்ம போட முடியும். அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு பிரபீர் புர்காயஸ்தானோட எடுத்து மிக வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தேசிய பாதுகாப்பு நீங்கள் எதை சொன்னாலும் மோடியை கேள்வி கேட்கிறவெல்லாம் தேச விரோதி என்று சொல்லுவதற்கு இவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் அரசியல் ரீதியாக பாய்ச்சப்பட்டதை தனியாக வச்சுருங்க. அவங்க கூட்டணிக்கு வராங்க, இல்லை இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓட்டை பிரித்தாங்கன்னா அந்த வழக்கு பதிஞ்சிருக்கும், ஆனால் கைது பண்ண மாட்டாங்க, அது தனி. ஆனால் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ஆக்டிவிஸ்ட்டுகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசை நோக்கி களத்தில் செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் முடக்குவதற்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துனீங்க. ரொம்ப முக்கியம் போலீஸ் எக்ஸஸ் அப்படிங்கிறது தான் அவங்க அதில் காட்டியிருக்கிறாங்க. இது அதாவது பெரிய லெவலுக்கு லா பேசி லீகல் பாயிண்ட் பேசி உடைக்காமல் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு தான் ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டமே குவாஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஜட்ஜி கேட்குறாரு, கைது பண்ணி காலையில் 6 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட காட்டி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ரிமாண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய அந்த அப்ளிகேஷன் அவருடைய வக்கீலுக்கு அதுக்கப்புறம் பல மணி நேரம் கழித்து தான் கொடுத்துருக்குறீங்க. இதை முதல்ல பண்ணிட்டு இல்லை அவங்க தரப்பில் இன்புட்ஸை வாங்கிட்டு நீங்கள் ரிமாண்டுக்கு போயிருக்கணும். இப்படி நீங்கள் வழங்காமல், அதாவது அவருடைய சம்மந்தப்பட்டவருடைய கைது செய்யப்படுகிறவருடைய வழக்கறிஞருக்கு நீங்கள் இதை தெரிவிக்காமல் அவ்வளவு என்ன உங்களுக்கு வேகம் என்று செய்ததன் காரணமாக, கைது செய்ததன் காரணமாக அது அவருடைய அரசமைப்பு சட்ட உரிமை ஆர்டிகல் 22க்கு எதிராக இருக்கிறது. கைது செய்யப்படுகிறவருக்கு அவருடைய தனிமனித உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்காததுனால கைதே செல்லாதுன்னு இப்போ கடந்த அக்டோபரில் கைதானவரை விடுவிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஆனால் இப்போ நம்ம நியூஸ் கிளிக்கு பேக்கில் போனோம் அப்படின்னா தொடர்ந்து பல ப்ரோஆக்டிவாக பல கொஷின்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க, அரசை நோக்கிய கேள்விகள் இருந்தது. இதில் தான் அவங்களுக்கு பாதிப்படையுது. அப்போ அது குறிப்பாக அவங்க அந்த காலகட்டத்தில் கைதாவதற்கு முன்னாடி சில ஸ்டோரிஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டோரிஸ் தான் நேரடியாக பிஜேபிக்கு பிரச்சனையாக போனது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ மோடியை எதிர்த்தார் என்பதற்காக குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க சீனா கைக்கூலிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஒரு சீனர் ஒருவர் இந்த நியூஸ் நிறுவனம் நடப்பதற்கு காசு கொடுக்குறாரு. அதனால் இவர் சீனாட்ட காசு வாங்கிட்டு மோடிக்கு எதிராக, இந்திய இறையாண்மை பொருந்திய இந்திய அரசுக்கு எதிராக தவறான செய்திகளை உள்நோக்கத்தோடு வெளியிடுகிறாருன்னு அந்த நியூஸ் நிறுவனத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் சம்மன்னு அங்கேருந்த பொருட்களை சீஸ் பண்ணிட்டு போனதுலேருந்து அத்தனையும் நடந்துருச்சு. இப்போ இவ்வளவு நடந்துச்சு இல்லை, நீதிமன்றத்தை பார்த்து கேட்குறோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இவர் வந்து கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம்னு சொல்லியிருக்கு. இதற்காக அப்போ கைது செய்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? இந்த கைது செய்யப்பட்ட பிரபீர் புர்காயஸ்தான் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு வரல, ரிமாண்ட் பண்ணாரே, அவர் பார்த்துருக்கணும். ரிமாண்ட் பண்ணதை தாண்டி லோயர் கோர்ட்டு அவர் கைது செய்தது சரின்னு சொல்லிச்சு. டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் அவர் கைது செய்தது சரின்னுச்சு. அதை தாண்டி தான் மேலே வந்தாங்க. அப்போ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியை கைது செய்த சட்டவிரோதமாக கைது செய்த அதிகாரிகள் மீது வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் மேலே நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருந்த தருணங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது. செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதுங்கிறதும் நிறைய இருக்குது. அதாவது செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாத பல விஷயங்களை, பல முன்னுதாரணங்களை, பல காலம் தாழ்த்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய ஊடகங்கள் கூட மோடிக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறது? அதாவது இந்த மழைக்கு வருவது மயிலுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அரசியலில் சிலர்லாம் இருப்பாங்க. அதாவது ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், அவங்க எப்பயுமே கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் இருக்கும் அணி வெற்றி பெறும் அப்படிம்பாங்க. எது வெற்றி பெற போதுன்னு தெரிஞ்சதுன்னா அங்கே போய் கூட்டணிக்கு துண்டை போட்டு பிடிக்கக்கூடிய அந்த ஒரு முன்கூட்டியே அந்த அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடியவர்கள் கிளைம் பண்ணுற மாதிரி
சில அரசியல்வாதிகள் எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ அங்கே போய் அப்படியே ஜாயின் பண்ணி எலெக்ஷன் முன்னாடி ஜாயின் பண்ணி சீட்டை வாங்குறதுக்காக இங்கே கொடுக்கலன்னா அப்படியே போகக்கூடிய ஆட்கள் அப்படின்னா அப்போ ஆட்சி மாறப்போகுதுன்னு சிலர்லாம் நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்படி பல நேரங்களில் பல அதிகாரிகளுடைய நடவடிக்கை, நீங்கள் நீதித்துறையிலேயே சில பார்வைகள், சில கோணங்கள், பியூரோக்ரஸி நம்ம சொல்லிட்டோம், எக்ஸிக்யூட்டிவ் சைடு, இப்படி பல தன்னாட்சி அமைப்புகளுடைய டோன் டவுன் ஆகிறது, இதெல்லாமே ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சமிக்ஞையாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆப்வியஸாக நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, மோடி அப்படிங்கிறவர் அவர் கையில் அரசு நிர்வாகம் இருக்கிறது, அரசினுடைய அந்த கட்டமைப்பு இருக்கிறது. உளவுத்துறை ரிப்போர்ட்டு டைம் டு டைம் போயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸுக்குமே அன்றைக்கி முடிய போல் ஆகக்கூடிய சமயத்துலையுமே இருந்து கூட அவங்க பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இப்படி தெரிவிக்கக்கூடியது பிரதமருக்கு மட்டும் பிரத்யேகமாக எடுத்து கொடுத்தாலும் கூட பியூரோக்ரஸியினுடைய லாபிங்கிறது வேறு, அவங்களுடைய நெக்ஸஸ்ங்கிறது வேறு. அப்போ என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் போகுதுங்கிறது பியூரோக்ரஸி வட்டத்துக்குள்ளே ஆல்ரெடி அதுவும் பாஸ் ஆன் ஆகிருக்கும். எதை நோக்கி ட்ராவல் ஆகுது நாடு, சேஞ்ச் ஆஃப் ஷிஃப்ட் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதனுடைய ஒரு நீட்சியாக அவங்க ஒரு பக்கம், இப்போ உதாரணத்துக்கு செபி 6 அதானி கம்பெனிகளுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கு விளக்கம் கேட்டு. உங்களுடைய இந்த முதலீடுகள் இங்கே இருக்கக்கூடியது இதில் விதிமுறைகளை மீறி இருக்குன்னு 6 இதுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் போயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அதானி வாட்ச் வெப்சைட்டில் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிகல் பண்ணியிருக்காங்க. 6 அதானி கம்பெனிக்கு இந்திய அரசினுடைய செபி நோட்டீஸ் விடுது அப்படின்னா இது ஒரு பக்கம்னு பார்த்தா, ஊடகங்கள் நம்ம இன்னைக்கு எல்லாமே கார்பரேட்டைஸ் ஆகிடுச்சு. ஊடகங்கள் கார்பரேட்டைஸ் ஆனவங்க யாரையும் பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் ரொம்ப இந்த கடைசி காலகட்டத்தில் பிஜேபியினுடைய ஐடிவிங்க போல் நம்ம செயல்பட்டோம்னா அடுத்து வரவங்ககிட்ட நம்ம போய் முகத்துக்கு முகம் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, செய்தியை உள்ள எதையுமே சேர்க்காம செய்தியாக மட்டும் வெளியிடுற லெவலுக்கு வந்துடுவோம். மோடி இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இதை பேசினாருங்கிறதோடு நிறுத்திப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறார்கள். ஒன்று. 2வது, இவர் சும்மா இல்லாமல் அம்பானி அதானி 2 பேரை இழுத்து விட்டதுனால அவங்க 2 சேனல் 2 பேர் கையிலும் மிகப்பெரிய ஊடகம் இருக்கிறது. ஒருத்தர் NDTV, ஒருத்தர் நியூஸ் 18 நெட்வொர்க் இருக்குது. ஸோ இவங்க ஆல்ரெடி அவர் பேசின அன்னையிலேருந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க சந்தேஷ் கெல்லியை உடச்சி விட்டது அவங்க தான். இன்றைக்கி அது மிகப்பெரிய லெவலுக்கு அப்டேட்டான ஆயிருக்கு. நீங்கள் வந்து வங்காளிகள் குறிப்பாக இந்த மாதிரியான பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவானவங்களும் கூட. நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட்டர்ன் போச்சு. இந்த மோடி சும்மா இல்லாமல் அங்கே போய் மம்தாவை தீதி ஓ தீதின்னு கலாய்கிற மாதிரி பேசினது, அதுக்கு பிறகு நடந்த ஃபேஸஸ்லாம் மமதாவுக்கான ஒரு இதாக போச்சு. 2 விஷயம். நீங்கள் அவங்க காளியை வணங்கக்கூடியவர்கள், அந்த நம்பிக்கை, பெண் தெய்வ வழிபாடு, அதை பிரதானம்னும் போது ஒரு பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க. அதை தாண்டி எங்கள் வங்காள பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த உணர்வு ரீதியாகவே கூட ஒரு ஷிஃப்ட் இருந்தது அந்த பின்னாடி நடந்த அந்த 3 ஃபேஸ். இத்தனைக்கும் மம்தா தோற்று போனாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இதில் அவங்க தொகுதியில் நடந்தாலும் அவங்க தோற்று போய் அப்புறம் 6 மாதம் கழித்து வேறு இதில் இடைத்தேர்தல்னு ஆனாங்கன்னாலும் கூட பின்னாடி அந்த ஒரு பிஜேபி அங்கே ட்ரிபிள் டிஜிட் தொடாமல் போனதற்கு காரணமாக இதுவும் ஒரு விஷயமாக சென்டிமெண்டலாக பார்க்கப்பட்டது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சந்தேஷ்கலியில் உடச்சி விட்டதுங்கிறது ஒரு ஊடகம் தான். அவங்களுக்கு இவ்வளோ நாளாக 10 வருஷமாக பாஜக ஐடிவிங்க யோசிக்காத லெவலுக்கு டிபேட் எல்லாம் நடத்தி இந்த நாடே நாசமாக போனதுக்கு காரணம் 70 வருஷத்து காங்கிரஸ் தான். மோடி இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் இங்கே எங்கன்னா ஒரு கொலை வழக்கில் ஒரு முஸ்லீம் பேர் வந்துருச்சுன்னா போதும், அது A5 இருக்கும். நம்ம ஊரில் கூட ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் கும்பலாக சேர்ந்து ஒரு 7 பேர் ஏதோ வழிப்பறி கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, A5 இருக்கிறது பேர் முஸ்லீம் பேராக இருக்கும். ஆனால் இவங்க இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் விவரம் வருமாறுன்னுட்டு அந்த பேரத்துக்கு முதல்ல போடுற வேலையை நம்ம ஊரில் ஒரு கேரக்டர் ஒரு பத்திரிக்கை பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப முன்னணி ஊடகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணக்கூடியது. இந்த வேலையெல்லாம் அவங்க அப்படியே மாறிட்டாங்க அப்படிங்கிற ஸ்பேஸை பார்த்தோம். இப்போ அது உடைய தொடங்கி இருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு டோன் டவுன் ஆகிறாங்க. மோடியே கண்ணீர் விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் அரசியல் செய்வேன், நான் எப்படிப்பட்ட மத நல்லிணக்கவாதி, பிரிவினை உருவாக்குனா நான் பொது வாழ்க்கைக்கே இல்லாதவன். இந்த குஜராத்தில் 2002 CM இருந்தது அவங்க சித்தப்பாவாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படியான விஷயங்களை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்களும் அதை எடுத்து அதை கவர் பண்ணி அப்படியே போடுறாங்க. பிறகு அதில் இஃப்ஸ் பட்ஸ் எதையும் வைக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னா அஜெண்டா நரேட்டிவ், ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அஜெண்டா நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து மக்களிடம் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியும் கம்ப்ளீட்டாக காலி. குறிப்பாக இந்த ஒரு April 1 to May 1 இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மீடியாக்களில் ஒரு சில செய்திகளை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா,
எதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் வர செய்தியாக இருக்கோ, அதாவது மோடி குறித்தும் அது எல்லாமே வந்து உள்ள ஒரு கார்னர் செய்தியாக மாறுது. டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றாரு, சந்தேஷ் காலி பிரச்சனை வருது, நீங்கள் வந்து ரேவண்ணா பிரச்சனை பெருசாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டில் வந்து இடி ரைடில் சீஸ் பண்ண பணம் மாறுது. இது மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து நியூஸ் கிளிக் இஷ்யூ வந்து எல்லா பத்திரிகையிலையும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா மோடி வந்து அயோத்திக்கெல்லாம் போய் திரும்பி சாமியெல்லாம் கூப்பிட்டார். அது ஒரு சில பத்திரிகைகள் லிட்டரலாகவே உள்ள தூக்கி போட்டாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் போடல, சில பத்திரிகைகள் போட்டாங்க. இப்போ இந்த நியூஸையே கிளாஸிஃபிகேஷன் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுறதுலையே நேரடியாகவே வந்து பிஜேபிக்கு உள்ள புறந்தள்ளப்படணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஊடகங்களோட நமக்கு தெரியுது. இது ஏன் திடீர்னு நடக்குது, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடக்குது? இல்லை, இப்போ நம்ம டிஜிட்டல் மீடியாவை கம்பேர் பண்ணும்போது பிரிண்ட்டு ஓரளவுக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க அஃப்கோர்ஸ். பட் அதை தாண்டி சில அழுத்தங்கள் நிர்பந்தங்கள்ங்கிற லெவலுக்கு அவங்களும் கூட போயிட்டாங்க. பல காலகட்டங்களில் எடிட்டோரியல்ஸ்லேயே ஷார்ப்பான வேர்டை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பூசி மொழிகிட்டு இருந்த காலகட்டம் இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி டிஜிட்டல் மீடியாவை விட பிரிண்ட் மீடியா கொஞ்சம் கூடுதலாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போ அவங்க இதை நோக்கி வரும்போது நீங்கள் பார்க்கும்போது நம்ம அகைன் பார்க்குறோம், இதுக்கப்புறம் அரசு விளம்பரங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவுட், அது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்டாக போயிடுச்சு. பட் விளம்பரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இதுக்கப்புறம் பல நிறுவனங்களில் டீமே ரீஷஃபிள் ஆகுமோங்கிற கேள்வியும் இருக்குது. ஓ, அதாவது அரசு மாதிரி அவங்க போயிடுவாங்க. நீங்கள் அதாவது டீமே இன்னைக்கு சாஃப்ரனைசேஷன் ஆஃப் மீடியாக்குங்கிறது பாஜகவினுடைய மிக நீண்ட கால திட்டம். தத்தாத்ரேய ஹொசபல் ஆர்எஸ்எஸ்கார் இங்கே வந்தப்போ இங்கே நம்முடைய செய்தி நிறுவனம் கூட பலரையும் கூப்பிட்டு பேசினார். அந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போச்சுங்கிறதான் நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் நமக்கு அது ஆஃப் த ரெக்கார்டாக கிடைக்கக்கூடியது. வலதுசாரி கருத்தாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான டிஸ்கஷன் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் சில ஊடகங்களில் அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு, இல்லை அவங்க ஒரு அங்கே ஆன் ஸ்க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் மாதிரி உட்காந்து சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் கூட நமக்கு செவி வழியில் வருது. இப்போ இந்த மாதிரி பிரிண்டில் இருந்து நம்ம எல்லாமும் பார்க்கும்போது இப்போ மொத்தம் ஆர்கனைசேஷனே ரீஷஃபில் ஆகக்கூடிய தேவை எக்ஸிஸ்ட் ஆகணும். நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு பாயிண்ட்டை நோக்கி வந்துட்டோம். ஆக்சுவலாக இவங்க 10 வருஷமாக இதை பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டு கொஞ்சம் அடங்கி இருந்தது, அல்லது டோன் டவுனாச்சு பண்ணியிருக்கோம். இவங்க 10 வருஷமாக பண்ணாதது இப்போ பண்ணுறாங்கங்கிறது அவங்களுடைய சர்வைவலுக்காக. பட் ஸ்டில் இப்போயாச்சும் வாயை திறக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அதை தாண்டி ஒரு செய்தியாக அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறது இப்போ அவங்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் சர்வதேச ஊடகங்கள் மோடிக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக செயல்படுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நிறைய நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கட்டும், மோடியை வந்து நேரடியாக ரேவண்ணாவோட கம்பேர் பண்ணி நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? அது நீங்கள் ஆஸ்திரேலியன் மேகசின் நினைக்கிறேன். அதுதான். இதில் நான் கம்ப்ளீட்டாக மாறுபடுறேன். மோடிக்கு எதிராக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி போடுதுன்னு கிடையாது. நம்ம ஊருக்காரங்க போடாம விட்ட நியூஸ் அவங்க போடுறாங்கன்றத நம்ம எடுத்துக்கலாம். இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செஞ்சுருக்கணும். இவங்கெல்லாம் அவர் ஆதரிச்சு போட்டதுனால அவன் எதிராக போடுறான்னு நம்ம சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு ஆக்சுவலி மோடிக்கு எதிராங்கிற சொல்லியே நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. உண்மையே போடுறான், அது மோடிக்கு எதிராக இருக்குது, நம்ம அப்படி தான் அதை காயின் பண்ணணும். உள்ள நியூஸை இருக்கிற நியூஸை போட்டால் அது மோடிக்கு எதிரானதுங்கிற வார்த்தை. அதாவது நம்மளை எந்த அளவுக்கு 10 வருஷம் பழகியிருக்காங்க. மோடிக்கு எதிரான செய்தியை வெளியிட்டார்கள் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு முடக்கலைங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் முடக்குவதற்கான ஸ்பேஸ்ங்கிறது யாருக்கிட்ட இருக்குது? நீங்கள் ராஜதந்திர ரீதியாக மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ இல்லை அமித்ஷா மூலயமா அது மூவ் பண்ணியிருந்தா போயிருந்துருக்கும். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பாஸ்போர்ட்டை முடக்கல. 20 நாளில் நான் வரவேன்னு எங்கேருந்தோ ட்விட்டு மட்டும் போட்டுட்டு வக்கீலை விட பண்ணாங்க. அதுக்கு ஜட்ஜு பெயில் கொடுத்து வச்சுருக்காரு அவங்க சித்தப்பாக்கு, சாரி ரேவண்ணாக்கே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிற கேள்வி வருது? வெளிநாட்டு ஊடகங்கள் இங்கே நடக்கிற நியூஸாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஒப்பீனியன் காலம்ஸில் பல ஒப்பீனியன்ஸ் இருக்கும், பயஸ்டாக இருக்கும், பார்வைகள் இருக்கும். அது வந்து டிபேட்டபிள். ஏன்னா ஒப்பீனியன் காலம்ஸுங்கிறதே ஒரு ஒப்பீனியன் வருதுன்னா அடுத்தது அதற்கு மாற்று கருத்துடையவர்களை அலோவ் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு பீஸ் வரும், பதில் இந்த மாதிரியான போகிறது பிரிண்டோட ஃபார்மேட்டு. அவங்க இருக்கிற நியூஸை போடுறாங்க, மோடிக்கு எதிராக போடல. உள்ளூரில் இருக்கிறவங்க செஞ்சுருக்க வேண்டிய வேலையை வெளியில் இருக்கிறவங்க செய்கிறேன். அதை மோடிக்கு எதிராக போட்டிருக்காங்கிற வார்த்தையை நான் திரும்பி பெற்றிருக்கிறேன். ஏன்னா உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ரிப்போர்ட்டிங். அதை நம்ம வந்து மோடிக்கு எதிராக நம்ம சொன்னது வந்து இது ஒரு பிஜேபி டோன் மாதிரி இருக்கு அந்த வார்த்தை. இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு உள்நோக்கங்கள் இருக்கலாம்.
அவங்க ஊரில் நடக்கிற எல்லா நியூஸையும் அவங்க போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி தான். ஆனால் இப்போ ஒரு மணிப்பூர் விவகாரத்தையோ இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்தில் நடக்கிறதோ இதெல்லாம் மனித சமூகத்துக்கு எதிரான குற்றங்கள். நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணும்போது யூஎஸ் மீடியா உங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுத்து தான் போடுவாங்க. அதே ஊரில் பட் அவங்களுடைய அதிபரை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தாலும் அதையும் கவர் பண்ணுற ஸ்பேஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த மினிமல் டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்கே அது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் இன்னொன்று, இவங்க முதுகெலும்போடு நின்று இருந்தால் பிரபீர் புர்காஸ்தாவை போல் இவர்களும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலையும் அவர்கள் மௌனமாக போய்விட்டார்கள். ஆனால் வரலாறு உங்களை எடை போடும்போது உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி அவர்களே கேட்டுக்கிட்டோம். அவங்களே அந்த துறையே தன்னை ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டு ஒரு எடிட்டோரியல் பாலிசியை நோக்கி போட்டோம். ஏன்னா ஊடகம் நிரந்தரமான எதிர்க்கட்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆமாம், அந்த இடத்துல இருந்து அவர்கள் தவறினார்கள். எதிர்கட்சிகள் நம்ம இந்த 10 வருஷமாக சொல்கிறோம், எதிர்கட்சிகள் ஒன்றுமே பண்ணல. அது ஒரு எல்லை வரைக்கும் தீவிரமாக, அதாவது 2000 அந்த நிர்பயா, அதுக்கு பிறகு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா சாரே வந்தார். அந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய இருந்ததில்ல. அது மக்களிடமும் இருந்த உணர்வுகள் இன்றைக்கி இருக்கா இல்லையாங்கிறத ஊடகங்கள் டைம் ஸ்லாட்டு கொடுத்தா தானே தெரியும். நீங்கள் எதிர்கட்சிக்கு டைம் ஸ்லாட்டே கொடுக்காம டிபேட்லேயும் உட்கார வச்சுட்டு ஆங்கரும் பிஜேபிக்காரனை விட அதிக தீவிரமாக கத்துறது யாருன்னா ஆங்கராக இருக்கும். நீங்கள் இப்படி வைக்கும் பொழுது நீங்கள் சைட்லைன் பண்ணிட்டீங்க. ஆனால் மக்களுக்குள்ளே இருக்கக்கூடியது நீங்கள் பிரதிபலிச்சிங்களாங்கிற கேள்வியை உங்களுடைய வியாபாரம் என்பதை தாண்டி அவங்க உங்களை எந்த அளவுக்கு ஏற்றுருக்கிறாங்க, உங்களை நிராகரிக்கிறாங்களாங்கிறதுல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அது நீங்கள் யாரை இவ்வளோ நாள் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் தான் விஸ்வகுரு, அவர் தான் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அவரை நிராகரிப்பது என்பது அவருக்காக நீங்கள் 10 ஆண்டுகள் செய்த வேலையை நிராகரிப்பதாகத்தான் பார்க்க முடியும். உங்களுடைய விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி வளவன். நன்றி.